உமன்ஸ் ஐடென்டிட்டி, எஸ்பெஷலி வைஃப்ஸ் ஐடென்டிட்டி, அந்த வைஃப்ங்கிற ஒரு ஐடென்டிட்டி தான் இருக்கு. கணவர்னு இல்லைன்னா அவங்களுக்கு வேற எந்த ஐடென்டிட்டியும் இல்லை. அந்த கிரியா கர்மத்திலேருந்து அதுல இஃப் அட் ஆல் அந்த ஒரு வைஃப் வந்து ஏர்னிங் மெம்பரா இருந்தா, ஒருத்தவங்க ஒரு காமெண்ட் போட்டிருந்தாங்க எங்களோட போஸ்ட்ல, இந்த மாதிரி அவங்களோட சம்பாத்தியத்தை வச்சு அவங்களோட சம்பளத்தை வச்சுதான் அந்த 13 நாள் காரியம் நடக்கும். ஆனா அந்த பெண்ணே வந்து முன்னாடி வரக்கூடாது, அவங்க கிட்ட தான் காசு மட்டும் வேணும் அந்த வேலை காரியம்லாம் பண்றதுக்கு. ஆனா அவங்க முன்னுக்கு வரக்கூடாது, அவங்க எதிர்க்க வரக்கூடாது, அவங்க சுமங்கலி இல்ல, கண்ணுக்கு எதிர்க்க வரக்கூடாது, அவங்க மேல படக்கூடாது. எனக்கு இதெல்லாம் பரம சத்தியமா புரியல. லெட்டஸ் அபாலிஷ்னோ இந்த விடோயிங் ரிச்சுவல். நான் வந்து கருத்து கண்ணம்மா அப்படிங்கிற அந்த ஒரு அவங்களோட போஸ்ட்ல தான் நான் படிச்சேன் அந்த வார்த்தையை. இங்கிலீஷ்ல ஐ திங்க் அதை விட ஒரு பெட்டரா எனக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் எனிபடி வுட் ஹவ் செட் இட். இந்த விதவை ஆக்குற அந்த ரிச்சுவலை கொஞ்சம் தயவு செய்து இதோட தலைமொழிகிட்டா நல்லா இருக்கும். இட் இஸ் டெஃபினெட்லி ஹார்ட் பிரேக்கிங் ஃபார் சம்படி டு லூஸ் தேர் பார்ட்னர். இந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் வந்து ஆண்களுக்கு கிடையாது. பெண்டாட்டி வந்து மறைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரிச்சுவல்ல போட்டு இன்னமே உன் வாழ்க்கையில கலரே கிடையாது அப்படிலாம் கிடையாது. அதுல இருந்து அடுத்த முகூர்த்தம் முடிஞ்சதுன்னா இன்னொரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க.